தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ தாங்க எனக்கு புரிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமை ஒரு பக்கா ஸ்கெட்சோட விஜய் அண்ணா அசம்பிளிக்கு வந்திருக்காங்க. விஜய் அண்ணா அசம்பிளிக்கு வந்து இந்த விஷயங்கள் அத்தனையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம போட்ட ஸ்கெட்சு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குங்கிறதா அவர் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டார். நடுவில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பார் உதயநிதி அவர்கள் பேசும்போது. ஏன் தெரியுமா, நான் ஒரு ஸ்கெட்சு போட்டேன், அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆக போது, அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக வந்து அடி வாங்குறீங்க பார்த்தீங்களா, இது நான் எதிர்பார்க்காதையா. ரொம்ப சூப்பர், ரொம்ப சிறப்பு. விஜய் அண்ணாக்கு அரசியல் தெரியல, அவருக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு யாராவது இப்போ வரைக்கும் இன்னும் பேசிட்டு இருந்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அவர் எப்படி அப்ரோச் பண்றாரு, நாளைய தினத்துக்கு இன்றைய தினம் எப்படி மெனக்கிறாருங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாளமா பேசுறேன். அதுக்கப்புறமா நீங்க இந்த நிலைப்பாட்டிலேருந்து கண்டிப்பா மாத்திப்பீங்கிறதா என்னுடைய பெரிய நம்பிக்கை. இது என்னங்கிறத பார்த்தரலாம். ரெண்டாவது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம ஜாய் ஆல்காஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பைசாக்கு வந்து இந்த மாதிரி டெண்டரை கோட் பண்ணிட்டாங்க, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை. நான் என்ன சொல்றேன், நான்லாம் மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். நான் மட்டும் கிடையாது, தாவேக்கு அரசாங்கமே எப்படிப்பட்ட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியோட இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 11 நிறுவனங்கள், அதை சைடில் கூட போடுறேன், இந்த நிறுவனங்களில் ஜாய் ஆலுகாஸை தவிர மற்ற அத்தனை நிறுவனங்களும் இந்த சிந்தனை போக்கு நமக்கு வரல அப்படிங்கிற மாதிரி மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. இதை என்ன சொல்றாங்க, ஸ்கேமு அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியுமாயா, அதை இந்த வீடியோவில் தெளிவாளமாக பார்த்தரலாம். 2 விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்க போது, ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஒரு அசம்பிளினா திடீர்னு வந்து இவர் பேசுவார் அவர் பேசுவார்னு கிடையாதுங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். எல்லாமே பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த துறையோட மானிய கோரிக்கை, நாளைக்கு இந்த துறை, நாளை கழிச்சு இந்த துறை அப்படின்னு தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வருவாய்த்துறையில் ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு வந்து மிக முக்கியமாக வந்து இந்த அறநிலைத்துறை வரைக்கும் முடிஞ்சிருக்குங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். பட் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்போ சனி ஞாயிறு லீவு. அப்போ வெள்ளிக்கிழமை அடிக்க வேண்டிய அடி தரமான அடியாக இருக்கணும். இந்த பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை 2 நல்ல பேச்சாளர் இருக்கக்கூடிய துறையை சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான். இந்த மானிய கோரிக்கை எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, சபாநாயகர், நம்ம முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த மாதிரி ஒரு டீமா உட்கார்ந்தா இந்தந்த நாள் இதெல்லாம் பண்ணலாம், இத்தனை நாள் வந்து நம்ம அசம்பிளியை நடத்தலாம், எல்லாமே இப்படி டிஸ்கஸ் பண்ணி தான் அறிவிப்பு வெளியிடுவாங்க. அதுல இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப தெளிவா அடிக்கிற அடி நெத்திரியா இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல 2 நல்லா பேசக்கூடிய ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய நம்ம கட்சியில அவங்களுக்கு இன்னைக்கு மானிய கோரிக்கையில வாய்ப்பு கொடுத்தாங்க. சிறப்பு செயலாக்கம், அதோட மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. எரிசக்தி துறையோட மானிய கோரிக்கை, அதுக்கப்புறம் சிறையோட மானிய கோரிக்கை, அதுக்கப்புறம் இந்து அறநிலை துறையோட மானிய கோரிக்கை. இது அத்தனை பேருக்கு நமக்கு தெரியும். அப்ப யாரு பேச போறா? ஒன்னு சிடிஆர் அண்ணே பேச போறாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ரமேஷ் அண்ணே பேச போறாங்க. 2 பேரும் எப்படி பேசுவாங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் வெள்ளிக்கிழமை மட்டும் அப்ரோச் பண்ணி பேசும்போது சனி ஞாயிறு அதுதான் பேசு பொருளா இருக்கும். திங்கட்கிழமை வரைக்கும் உதயநிதி அவர்கள் இந்த கேப்ல அடி வாங்கினார்ல, அது பேசு பொருளா இருக்கும். நம்ம கட்சிக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஸ்கெட்ச் உதயநிதிக்கு போடப்பட்டது கிடையாதுங்க. ஆப்போசிட்ல யார் பேசுவா? திமுக தரப்புல. அப்போ இந்த அறநிலைத்துறைனா முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் பேசுவாங்க. அந்த பக்கம் வந்து எரிசக்தி மின்சாரத்துறைனா கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுவாங்க. சேகர் பாபு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், இந்த பக்கம் சிடிஆர் அண்ணே, ரமேஷ் அண்ணே. எப்படி இருக்கு இந்த காம்போ? இந்த காம்போ பார்க்கும்போதே இவங்க 2 பேரும் ஏறி அடிச்சிருவாங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். உதாரணமா என்னானந்த் அவர்கள் இருக்காங்கல்ல ஊரக வளர்ச்சித்துறையில், அப்போது அங்கே பெரியசாமி அவர்கள் மூத்தவங்க பெரியவங்க பேசும்போது நிறையா குறுக்கீடுகள் இல்லாமல் ரொம்ப அமைதியாக கடந்து போனாங்க நம்ம அண்ணன். ஏன் கடந்து போனாங்கன்னா, நம்ம அமைச்சர் ரொம்ப நாள் அவர் வந்து அசம்பிளியில் இருக்காரு, மூத்த அமைச்சராக இருக்காரு, பெரிய குறுக்கீடுகள் இருக்க வேணாம், அவரை நம்ம அடிக்க வேணாம், அவர் என்ன பேசணுமோ பேச அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு அலோவ் பண்ணி அவர் 30-35 நிமிஷம் வரைக்கும் பேசினார். ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போதா இருக்கட்டும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் பேசும்போதா இருக்கட்டும், திரும்பி உடனே அடி விழுந்துச்சு. ஏன்னா நீங்களாம் அவ்வளோ யோக்கியமாக கிடையாதுங்கிறத நம்ம டீமுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த அடி விழுந்துச்சு. இதுதான் பிளான். இந்த மாதிரி அடிப்போங்க, அடிச்சு பயங்கரமாக ஓட விடுவோங்க அப்படின்னு பிளான் பண்ணிருக்கும் போது உதவாநிதி இருக்கார்ல, உதயநிதி குறுக்க வந்து ப்ரோ என்னையே அடிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அடி வாங்குறாரு. இதனால தான் சிஎம் சிரிக்கிறாங்க. எப்பா 2 பேரும் அடி வாங்க போறாங்க நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது சேகர் பாபு அவர்களை ரொம்ப தெளிவாக ஒரே ஒரு கிளிப்பு போடுறாங்க, ரொம்ப பிடிச்ச கிளிப்பு, நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம தெளிவானமா பேசுவோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அறிவிப்பு போயிடுறேன். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். உறுப்பினர் பாத்தீங்களா, சிவன் சொத்து கொலநாசம் பேசுறியா, என்னையா வெற்று அறிவிப்பு வெளியிட்டு இருக்கேன்னு ஒரு அடி அடிச்சாரா. அதுக்கப்புறம் பிரதானமா நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன செஞ்சிருக்கீங்கிறத கூடிய சீக்கிரம் அறிக்கையை வெளியிடுறேங்கிறத 3 தடவை பாத்தீங்கன்னா அசம்பிளியில சொல்லியிருப்பாங்க நம்ம அண்ணன் ரமேஷ் அண்ணன். ஏன் சொல்லியிருப்பாருன்னா, அவ்வளோ யோக்கியமா நீங்க கிடையாதுங்க, நீங்க ஏதோ பயங்கரமா பேசுறீங்களே சேகர் பாபு அவர்களே அப்படிங்கிற மாதிரி அடிக்கும் போது அவரால் எதுவுமே பேச முடியல, கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியல. அப்படி இவங்க
இவங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச் பண்ணும்போது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது வெள்ளேரிக்கையை வெளியிட்டு வந்து தான், அதாவது நம்ம ரமேஷன் இருக்காங்கல்ல, வெள்ளேரிக்கையை வெளியிட போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அண்ணன் சிடிஆர் அண்ணன் ஆல்ரெடி வெள்ளேரிக்கையை வெளியிட்டாங்க. வெளியிட்டு வந்து உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த பம்மாத்து வேலைலாம் என்கிட்ட வேணாம்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுறதுக்காண்டி கரூர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். கரூர் கம்பெனின்னு சொன்னோன்னா எப்படி சொல்லலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலான்னு கேட்குற போது இந்த பக்கம் உதயநிதி அவர்கள் எந்திரிக்கும் போது சங்கி அமைச்சரே சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், அவர் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாருங்க. உடனடியாக அந்த பக்கம் சீட்டியாரன் எந்திரிச்சு 3 மணி நேரம் டாய்லெட்டில் உட்காந்துருந்தவரே அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, அப்படி நான் சொல்ல முடியுமாங்க, சொல்லலாமாங்க, அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது இல்லைங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சொல்லிட்டார். இது வந்து உதயநிதி அவர்களுக்கு கேப்பில் விழுந்த அடி. ஆனால் ஸ்கெட்சியாக இருக்குது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, சேகர்பாபு அவர்களுக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச் தான் இது. குறுக்கால வந்து அடி வாங்கினது உதயநிதி அவர்கள் தான். அதனால தான் சிஎம் அவர்கள் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க பாருங்களேன். ஒரு நாள் நீங்கள் பார்க்குற செய்தி, நான் பார்க்குற செய்தி, நம்ம அத்தனை பேரும் பார்க்குற செய்தியை எப்படி பிளான் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை அசம்பிளி இந்த மாதிரி இருக்குது, அப்போ சனி ஞாயிறு இப்படி பிளான் பண்ணலாம், இப்படி லீவாக இருக்கும்போது இந்த 2 ஸ்பீக்கரு ஆப்போசிட்லேயே இவங்க பேசுவாங்க, கவுண்டர் அட்டாக் இப்படி கொடுப்போம், இந்த மாதிரி போவோம் அந்த மாதிரி போவோங்கிறதுனால தான் இந்த அசம்பிளி எவ்வளோ நேரம் நடந்தாலும் நம்ம அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பக்கா தெளிவான திட்டமிடலோட இந்த அசம்பிளியை நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம சபாநாயகர், நம்ம முதலமைச்சர் உட்பட. அரசு தரப்பு என்னென்ன பண்ணுங்கிறத முதலமைச்சர் பார்த்துக்கிறாங்க, சபை எப்படி ஒழுங்காக நடத்தணுங்கிறத சபாநாயகர் பார்த்துக்கிறாங்க. நேத்தே ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. என்ன ஹிண்ட் கொடுத்தாங்கன்னா, அந்த பக்கமும் கேமராவை காட்ட போகிறோம், ஒழுங்கா இருங்கியாங்கிற ஹிண்ட் கொடுத்தாங்க. யாரு? நம்ம அண்ணன் ராஜ்மோகன் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, சிடிஆர் அண்ணா நேற்று தெளிவாகவே சொன்னாங்க. அது புரியாமல் மறுக்க அந்த வழக்கமாக பண்ணுற கேமரா திரும்பாது, நம்ம என்ன வேணா கிட்ட இருந்து கத்தலாம் அப்படின்னு கத்தும் போது நேத்தே ஹிண்ட் கொடுத்தாங்களா, கொடுக்கலையா? திருப்பி காமிச்சிட்டாங்க. திருப்பி காமிச்சோன்னா கேமரா பார்த்து ஓடிட்டு இருக்காங்க, எங்கேயோ கேமரா திரும்பிச்சாங்க, நம்ம போய் நம்ம இடத்துல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் அந்த கிளிப்பு கிடைச்சா நான் போறேன். லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு என்சிங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. நம்ம ராஜ்மோகன் சொல்றாங்க, அங்க பாருங்க ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு, அது என்னன்னு பாருங்க, இப்படிலாம் வந்து இவர் கத்திட்டு ஓடுறாருங்க, இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாதுங்க, நீங்க எல்லாத்தையும் காமிங்கன்னு சொல்லி தான் நேற்று ரிக்வஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அவங்க தெளிவா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க. வாண்டடா போய் அடி வாங்காதீங்க, ஊழலும் உங்களால் எதிர்த்து பேச முடியாது, எங்க ஆட்சியில் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு உங்களால் பேச முடியாது. ஏன்னா கவுண்டர் அட்டாக்கு உடனடியாக எல்லாத்தையும் எடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நேரம் பார்த்து படித்து வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 ஆகச்சிறந்த ஸ்பீக்கர் எங்கள் பக்கம் எந்திரிச்சு நிற்கும் போது இந்த பக்கம் கவுண்டர் அட்டாக், இந்த பக்கம் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் நினச்சோம். குறுக்கால வந்து உதயநிதி அவர்கள் அடி வாங்குவாருங்கிறது என் லிஸ்ட்லே இல்லாதுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வர்ற வெள்ளிக்கிழமை திட்டமிடல் அப்படிங்கிறத நான் முதல்ல தெளிவாளமாக சொல்லிடுறேன். நம்பர் 1. நம்பர் 2 பிரதானமான விஷயம் என்னென்னா, ப்ரோ அது எப்படி ப்ரோ, ஒரு பைசாவில் ஒருத்தன் டெண்டர் எடுத்தானா அவனுக்கு என்ன லாபம் இருக்கும்? அப்போ அவனுக்கு ஏதோ நோக்கம் இருக்காதா? தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஒரு நல்ல திட்டம். ஏன்னா அரசு மருத்துவமனையில் நீங்கள் வீட்டில் பிரசவம் பார்க்குறதுக்கு வந்து தப்புங்க, பிரசவம் பார்த்தா உங்கள் மேலே வந்து யார் பிரசவம் பார்க்குறாங்களோ அவங்கள வந்து கைது பண்ணுற லெவலுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வீட்டில் பிரசவம் பார்க்கக்கூடாது, மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பிரசவம் பார்க்கணும். அப்போ அரசு மருத்துவமனையை நோக்கி இந்த வீட்டில் பிரசவம் பார்க்குற நபர்களை நம்ம கூட்டு வரணும்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அரசு மருத்துவமனையை நோக்கி நம்ம பிரசவத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு குழந்தைய இந்த சமுதாயமாக ஒரு அரசாங்கமாக அது பிறக்கும் போதே அழகாக மோதிரம் போட்டு அந்த குழந்தைய வரவேற்றா அது பிறக்கும் போதே அது மேலே ஒரு சொத்து சேர்த்துருக்கும். ஏன்னா குழந்தைய சில பேர் வந்து நிறையா பாரங்களாக பார்ப்பாங்க, வேணாங்க அந்த குழந்தை மோதிரத்தோட இந்த சமூகத்துக்கு வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த சொத்தை நம்ம உருவாக்குறோம். பார்த்தீங்களா, இதற்கு பின்னாடி சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்கீமை நான் ஆதரிக்கிறேன், நம்ம அத்தனை பேருமே ஆதரிக்கிறோம். பட் இந்த டெண்டரை யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட, அதாவது 4.5 லட்சம் மோதிரங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு போட போகிறோம். ஏன் போட போகிறோம்னா அந்த கணக்கு எப்படி தெரியுதுன்னா, கடந்த ஆண்டுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளோட கணக்கை வச்சு அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அடிப்படையை வச்சு இந்த கணக்கை நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட 755 கோடி பெரிய டெண்டரு. இந்த டெண்டரை யார் எடுக்க போகிறா நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஜாய் ஆலுகாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக இந்த டெண்டரில் என்ன கேட்குறாங்க, 4.5 லட்சம் மோதிரத்தை ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் தயார் பண்ணணும். எப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோமோ அப்பப்போ பண்ணணும். ஒரு மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் கேட்போம், 100 மோதிரம் கொடுங்கன்னு கேட்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இல்லை 1000 கொடுங்கன்னு கேட்போம், 20,000 மோதிரம் கொடுங்கன்னு கேட்போம். இந்த மாதிரி நாங்கள் கேட்கும் போது அந்த காலாண்டுக்கு அல்லது அந்த மாதத்துக்கு நீங்கள் டெலிவரி பண்ணால் போதும். ஆனால் ஒரு வருஷம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். 4.5 லட்சம் மோதிரங்களை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதம் வாங்குறேன்னா இப்போ தங்கம் வந்து இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து நான் அந்த மோதிரத்தை உங்கள்கிட்ட வாங்கிப்பேன். ஆனால் ஒரு மோதிரம் தயாரிக்கும் போது
பண்ணும்போது செய்கூலி சேதாரம், அந்த மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான போக்குவரத்து செலவு, ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். ஏன்னா மோதிரம் அந்த வண்டியில் வர்றது எங்கேயாவது யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா, அல்லது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, அல்லது குடோனில் ஏதாவது பற்றிக்கிச்சா, இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து அரசாங்கத்துக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இன்சூரன்ஸ் வந்து ஒரு ப்ரீமியம் தொகை வந்து கட்ட சொல்லுவாங்க. அப்போ இன்சூரன்ஸு, செய்கூலி சேதாரம், போக்குவரத்து, இது எல்லாத்தையும் ஒரு மோதிரத்தை நாங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இதோட ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த நிறுவனம் டெண்டரை கம்மியாக கேட்டிருக்கோ அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இதுதான் அரசாங்கம் சொல்ல வந்தது. நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துங்க. இதில் எதுவும் பிசுறு தட்டுச்சுன்னா அபராத தொகை இருக்குது. இதெல்லாம் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் டெண்டருக்கு வந்து கோட் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். எல்லா நிறுவனங்களும் பார்க்குறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. நான் சைடில் போடுறேன். ஜாய் ஆலுகாஸ் என்ன சொல்கிறாங்க, வெறும் 1 பைசாவில் நாங்கள் இதை பண்ணுறோங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்து கீழே வர்ற நிறுவனம் 400 ரூபா ஆகுங்க. செய்கூலி சேதாரம், இன்சூரன்ஸ் இருக்குது, போக்குவரத்து செலவு இருக்குது. அடிப்படையில் நீங்கள் தங்கத்துக்கான ரேட்டை கொடுத்துருவீங்க, ப்ளஸ் 400 ரூபாங்க ஒவ்வொரு மோதிரத்துக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்த நிறுவனம் 800 ரூபா போகிறாங்க. அதுக்கடுத்த நிறுவனம் 800 ரூபா போகிறாங்க. கடைசியாக சொல்கிற நிறுவனம் சரவணா ஸ்டோர்னு நினைக்கிறேன், அவங்களாம் 5000 ரூபா ஆகுங்கிறாங்க ஒரு மோதிரத்துக்கு. அடிப்படை தங்கத்தோட விலை, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 லட்சம் மோதிரத்தை நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு நிறுவனத்தோட விருப்பம், ஒவ்வொரு நிறுவனத்தோட லாபம்னு வச்சுங்களேன். ஆனால் 1 பைசாவில் ஒரு நிறுவனம் பண்ணும்போது எப்படா ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நார்மலாக இதுக்கு எவ்வளோ செலவாகும், கீழே இருக்கிற அந்த 3 கேட்டகரியெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 36 கோடி ரூபா அந்த 4.5 லட்சம் மோதிரங்களை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறது, செய்கூலி சேதாரம், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா 36 கோடி ரூபா ஆகும். இந்த 36 கோடி ரூபா லாபத்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தங்கத்தோட அன்றைய ரேட்டில் இன்றைக்கி கிடைக்கிற ஒரு நாள் தங்கம் மேலே ஏறும் கீழே இறங்கும்ல, இந்த ரேட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது லாபமே நமக்கு கிடைக்கலனாட்டியும் 4.5 லட்சம் குடும்பத்துக்குள்ளே நம்ம மோதிரம் உள்ளே போகுது. எப்படிப்பட்ட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன். இவங்க 1 பைசால இன்னைக்கு கோட் பண்ணும்போது நான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எல்லாருமே அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளில் அவங்க ஒரு விளம்பரத்துக்கு ஒரு செலவழிப்பாங்கல்ல, அந்த விளம்பரம் ஒரு வாரம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு ஒரு தொகை ஆகும்ல, ஒரு 36 கோடி 40 கோடி ஆகும்ல. அந்த காசு இந்த காசு ஆகிட்டு போகுது. இது ஒரு சமூக நோக்கத்துக்காண்டி செயல்படுத்துகிற திட்டமாக இருக்குது. அப்போ ஒரு நல்ல பேர் நமக்கு கிடைக்கும். குழந்தைக்கு போடுற முதல் தங்கம் நம்மளோட தங்கமாக இருக்கும், நம்ம நிறுவனத்திலேருந்து கிடைக்கக்கூடிய தங்கமாக இருக்கும். அப்போ அந்த 4.5 லட்சம் குடும்பம் நம்மளோட நிறுவனத்துக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் விட்டு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சைடு என்ன, எப்போ 1 பைசால ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு டெண்டரை கொடுத்து இதுக்கு 5000 ரூபா ஒருத்தன் கேட்குறான், அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? யாரு கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து அந்த டெண்டர் எடுத்து நம்ம நல்லபடியாக நம்ம மக்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம போட போகிறோம். ஒரு அரசாங்கத்துக்கு லாபம், நிறுவனத்துக்கு விளம்பரம், அதே நேரம் அரசு மருத்துவமனைக்கு நிச்சயமாக வந்து பிரசவம் அதிகமாகுங்கிற அந்த சமூக ரீதியான மாற்றமும் இங்கே நிகழப்போகுது. அதுக்கடுத்து அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நம்ம தங்கத்தை போட்டு வரவேற்கிறோம். 4 பக்கத்திலையும் சரியான இடத்தை நோக்கி இது நகரும் போது இதை எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும்? வெள்ளிக்கிழமை பிளானும் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து வியந்துட்டு இங்கே திரும்பினா ஜாய் ஆலுகாஸ் வந்து நம்மளை வியப்பில் ஆழ்த்துறாங்க. வேற லெவலுங்க, வேற லெவல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் எல்லா நிறுவனமும் கற்றுக்கணும். இது 1 வருஷம் டெண்டர் தான். அடுத்த வருஷம் மறுபடியும் கோட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் கோட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தாய்மாமம் தங்க மோதிரம் திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் போது எல்லா நிறுவனமும் இதை ஒரு விளம்பரத்துக்கு பண்ணும்போது தொகை கம்மியாக இருக்கும். தொகை கம்மியாக இருக்கும் போது நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல கம்மியான காசில் ஒரு நல்ல மோதிரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அக்மார்க் வந்து அது அந்த கேரட் சொல்லுவாங்கள்ல 22 கேரட், அந்த கேரட்டில் இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, எல்லாத்தையும் சோதனை பண்ணி தான் அரசாங்கம் வாங்க போகுது. ஸோ அந்த தங்கத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. பிஸ்னஸாக அவங்க ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறதா நான் சொல்ல வர்ற மேஜரான பாயிண்ட். இந்த 2 விஷயங்களை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.